வணக்கம், நான் உங்கள் மணியின் கோப்பி. இது உங்கள் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி நேற்று கரூரில் நடந்த அந்த துயரமான சம்பவத்துக்கு அப்புறமா ஒரு நாள் இப்போது கரெக்டாக ஃபுல் டே ஆகிடுச்சு. இப்போ தான் ஈவினிங் அண்ணாமலை நான் வந்து ஒரு டீட்டெயில்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துருந்தாரு. அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்ததுக்கப்புறமா தான் ஒரு தெளிவு கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதில் அண்ணாமலை நான் தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா, இது பியூர்லி அரசாங்கத்தோட ஃபெயிலியர். இதில் வந்து மற்ற யாரையுமே ப்ளேம் பண்ணக்கூடாது. ஏன்னா அரசாங்கத்தோட பொறுப்பு இது. முதல்ல எடுத்தோன்னே என்ன பண்ணணும்னா எஸ்பியும் கலெக்டரையும் சஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் வந்து டைரக்ட் இன்சார்ஜ். நீங்கள் அது பண்ணிங்கன்னா தான் வந்து மற்ற எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜாக இருக்கும். அது ஏன் பண்ணாமல் இப்படி ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நீங்கள் சும்மா வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஷோ பண்ணுறீங்க. பட் இமீடியட்டாக அவங்கள சஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா இது அவங்களோட டைரக்ட் ஃபெயிலியர். விஜய் அவர்கள் வந்து லேட்டாக வந்தாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது எதனால் வந்து தப்பு கிடையாதுன்னு சொன்னால், அவங்க ரிட்டன் பெர்மிஷனில் 3 o'clock to 10 o'clock பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ 3லேருந்து 10க்குள்ளே அவர் வரலாம். அவர் 7:30 வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹி இஸ் வெல் விதின் ஹிஸ் ரைட்டு. அப்போ நீங்கள் வந்து ஏன் லேட்டாக வந்தாருன்னு சொல்ல முடியாது. இதில் ஆக்சுவலாக என்ன தப்பு இருந்திருக்கலாம்னு சொன்னால் 3 to 10 அவங்க பெர்மிஷன் கேட்குறாங்கன்னா நீங்கள் சொல்லணும், நீங்கள் இப்படி 7 மணி நேரத்தில் பெர்மிஷன் கேட்கக்கூடாது. நீங்கள் ஒரு நேரம் பெர்மிஷன் கேட்டிங்கன்னா நீங்கள் 3 மணிக்கு வரலாம், 10 மணிக்கு வரலாம். அப்போ அது வரைக்கும் க்ரௌட்லாம் நின்றுட்டு இருக்கும், அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் 2 மணி நேரம் மட்டும் பெர்மிஷன் கொடுங்க. ஏன்னா அவர் பேச போகிறது ஒரு 15 நிமிஷம். அதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து 7 மணி நேரம் பெர்மிஷன் கேட்குறீங்க? நீங்கள் 2 மணி நேரம் மட்டும் பெர்மிஷன் கொடுத்துருக்கணும். நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அவர் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டிஷனாக இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்கள் எவ்வளோ பெரிய பெர்மிஷன் கொடுத்தீங்க? அது ஒரு ஃபண்டமெண்டல் ஃப்ளான்னு சொல்கிறாரு. அப்புறம் கரண்ட்டு கட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வரும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை நானும் வந்து ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ்கிட்ட பேசினேன். மக்கள்லாம் வந்து இந்த ஃபேன்ஸ்லாம் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரிலாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பயங்கர ரிஸ்க்கு. ஸோ அந்த உயிர் சேதத்தை தடுக்கிறதுக்காக கரண்ட் கட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோங்கிறாங்க. பட் தட் இஸ் ரீசனபிள். அது கரெக்ட் தான். இவங்க தான் வந்து கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும். இதெல்லாம் எப்படி ஏறலான்றது வந்து அவங்க தான் யோசனை பண்ணணும். இது எப்படி இதெல்லாம் தடுக்க முடியுங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஸோ அது ஒரு பாயிண்ட்டை வந்து கிளாரிஃபை பண்ணியிருந்தார். இன்னொன்று வந்து இன்றைக்கி பொறுப்பு ஏடிஜிபி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பொறுப்பு டிஜிபி அவர்கள் 500 போலீஸ்மென் வந்து டிப்ளாய் பண்ணப்பட்டதுன்னு சொன்னதை அவர் தெளிவாக அவர் சொல்கிறாரு. இல்லை, அது வந்து தப்பு. அவங்க வந்து எல்லாத்தையும் சேர்த்து கணக்கில் எடுக்கிறாங்க, ஸ்ட்ரைக் ஃபோர்ஸையும் சேர்த்து கணக்கில் எடுக்கிறாங்க. இப்போ அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக 10 வருஷம் வேலை பார்த்ததுனால தான் நம்மளுக்கு வந்து என்ன தெரியுதுன்னா இவ்வளோ டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தெரியுது. இல்லைனா வந்து இந்தளவுக்கு டீட்டெயில்டாக ஒரு நம்மளுக்கு கிளாரிட்டி தரக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனை யாருமே தர முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவர் சொல்கிறாரு, நீங்கள் 500ன்னு சொல்கிற நம்பரில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா பாம்ப் ஸ்குவாட் ஆளுங்க இருப்பாங்க, அதுக்கப்புறமா எஸ்பி கூட இருக்கிற கன்மென் இருப்பாங்க, அப்புறம் ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு வேனில் ஒரு வேன்லையும் 30 பேர் ஒரு எமர்ஜென்சிக்கு இருப்பாங்க இல்லையா, அவங்களும் இருப்பாங்க. நீங்கள் இவங்கெல்லாம் சேர்த்து 500 சொல்லக்கூடாது. ஃபீல்டில் நீங்கள் கிரவுண்டில் மக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டிராஃபிக் கான்ஸ்டபிள் இருக்கணும். மக்களை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கணும். அதில் எப்படி 500 இருந்துச்சு? 500 இல்லவே இல்லை. அதனால் இது ஏமாத்துறாங்க. அதனால் கண்டிப்பாக இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணார். அப்புறம் எதுக்கு பொறுப்பு ஏடிஜிபின்னு சொன்னால், ப்ராக்டிக்கலி அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு கிரவுண்டில் வந்து பெரிய ஒரு பவர் இருக்காது. ஏன்னா அவர் நெக்ஸ்ட் வீக் மாறிடுவார்னு சொல்லிட்டு அவரோட வார்த்தைக்கு அவ்வளோ சக்தி இருக்காது. நீங்கள் எதுக்கு ஏடிஜிபி இல்லாட்டி அந்த டிஜிபி எதுக்கு வைக்கல? ஏன் வந்து பொறுப்பு டிஜிபி வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அது ஒன்று மெயினாக குற்றச்சாட்டு வச்சுருந்தார். அப்புறம் இமீடியட்டாக சிபிஐக்கு வந்து இந்த கேஸை மாற்றணும். நீங்கள் சீஃப் மினிஸ்டரே வந்து ஒரு ஜட்ஜ் அப்பாயின்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ஜட்ஜோட இண்டிவிஜுவல் இன்டெகிரிட்டிலாம் நான் கொஸ்டின் பண்ணல. ஆனால் நீங்கள் சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணுற ஜட்ஜு அவங்களுக்கு என்ன பவர்ஸ் இருக்கோ, அவங்ககிட்ட ஒரு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருக்குமோ எதுவுமே இருக்காது. அப்போ அவங்க எப்படி வந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும்? இது இமீடியட்டாக சிபிஐ மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட் கிட்ட, ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட நீங்கள் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணணும் இமீடியட்டாக. அஜித்குமார் மரணத்துக்கு வந்து சிபிஐ கொடுக்கும்போது நீங்கள் வந்து இந்த கேஸுக்கு எப்படி நீங்கள் சிபிஐ கொடுக்காமல் இருக்கலாம்? இமீடியட்டாக நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சுருந்தார். அப்புறமா வந்து எஸ்பி அண்ட் கலெக்டர் ரிசைன் சஸ்பெண்ட் பண்ணுங்கிற மாதிரியே பிஜேபியோட தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் சிஎம்ஓ வந்து ரிசைன் பண்ண சொல்லியிருந்தார். அதுவும் நான் வந்து ஒத்துக்கிறேன். ஏன்னா அவருக்கு கீழே தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஏற்கனவே ஏர்ஃபோர்ஸ் ஒரு எக்ஸிபிஷன்லேயுமே வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 5 பேர் இறந்து போயிருந்தாங்க. அது சிஎம் கலந்துக்கிட்ட ஃபங்க்ஷன்லேயே 5 பேர் வந்து இறந்தாங்க. 70 பேருக்கு மேலே வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருந்தாங்க. அப்போ இதெல்லாம் வந்து தெளிவாக தெரியுது. உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ண தெரியல. 4 வருஷத்தில் உங்களுக்கு க்ரௌட் மேனேஜ்மெண்ட் தெரியல, போலீஸ் உங்களுக்கு கண்ட்ரோல் வச்சுக்க தெரியலன்றது வந்து இதெல்லாம் காஸ்ட்லி ப்ரூஃப்ஸு. அப்போது நீங்கள் வந்து டெஃபினட்டாக ரிசைன் பண்ண வேண்டியதுங்கிறது கரெக்டான ஒரு கோரிக்கை தான் அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து சொல்லியிருந்தார். விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீக்கெண்டு பண்ணுறதுங்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா வீக்கெண்டுன்னு சொன்னால் நீங்கள் வந்து பொதுமக்களில் லேடிஸு குழந்தைங்கள்லாம் வர வைக்கிறதுக்கான ஒரு வர வைக்கிறதுக்கான ஜாஸ்தியாகிடுது சான்ஸு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரே தப்பு. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, உங்களுக்கு செகண்ட் டீம் இல்லை, செகண்ட் ஆளுங்களும் இல்லை. இப்போ பார்த்தோன்னு சொன்னால் அண்ணாமலை நான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு இல்லையா, இதை முதல்ல யார் பண்ணணும்னு சொன்னால் விஜய் அவர்கள் தான் பண்ணணும். விஜய் அவர்கள் திரும்ப நேராக போக தேவையில்லை. திரும்ப அவர் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே க்ரௌட் ஆகிடும்ன்றதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. சரி, அவர் திரும்ப திருச்சி ஏர்போர்ட் போகிறாரு, சென்னை ஏர்போர்ட் போகிறாரு, எங்கேயோ ஒன்று திரும்பி வீட்டுக்கு கூட போகிறாரு, பனையூரில் கூட போயிட்டு
ஒரு வீடியோவில் அவர் வந்து ஒரு வருத்தத்தையோ ஒரு ஆறுதலை தெரிவிச்சே ஆகணும். அவருக்கு மன வருத்தம் இருக்குன்னு சொன்னால் அவரோட 100 மடங்கு 1000 மடங்கு அந்த இறந்து போன குடும்பங்களுக்கு இருக்கும்ல. அப்போது இவர் வந்து பேச தானே செய்யணுங்கிறது பேசிக்கான எதிர்பார்ப்பு. இது நான் சொல்கிறேன், அண்ணாமலை நான் சொல்லலை. ஸோ எனிவே நான் என்ன பண்ணிடுறேன்னா அண்ணாமலையோட ப்ரெஸ் மீட்டோடைய லிங்க்கை நான் கீழே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நீங்கள் அதை நேரடியாக போய் பார்த்துடலாம். ஸோ அண்ணாமலை நான் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஸ்ட்ரக்சரே தப்பு, செகண்ட் லீடர்ஷிப்பே இல்லை, அடுத்த கட்ட தலைவர்களே இல்லை, அப்போ அவருக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. அப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா வீக்கெண்ட்ஸுங்கிறத மாற்றணும். வீக் டேயில் வச்சா தான் வந்து கொஞ்சம் டீசெண்டானதாக இருக்கும். இது ஆக்சுவலாக இதுதான் வந்து மக்களுக்கு அதிகமான பிரச்சனைகளை உண்டு பண்ணுது, அதை மாற்றணும்னு சொல்லிட்டு அது ஒன்று தான் வந்து அவர் விஜய் அவர்கள் மேலே வச்ச குற்றச்சாட்டாக வைக்கிறாரு. அப்புறம் ஏன் வந்து இவ்வளோ நேரம் விஜய் அவர்கள் பேசாமல் இருந்தாருன்னு சொன்னதுக்குமே வந்து இந்த கேள்வி ஆக்சுவலி அண்ணாமலை என்கிட்ட கேட்கல, கேட்டிருக்கணுங்கிறத என்னோட அபிப்பிராயம். லேட்டாக வந்ததை பற்றி கேட்டாங்க, கரண்ட் கட்டை பற்றி கேட்டாங்க, எல்லாத்தை பற்றி மீடியா கேட்டுச்சு, இதை மட்டும் கேட்டிருக்கல. இன்ன வரைக்கும் ஏன் விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ ஒரு ப்ரெசன்ஸ் கூட இல்லாமல் ஒரு ப்ரெசன்டேஷனே இல்லாமல் இருக்காருன்னு சொல்லி கேட்டிருக்கணும். அது எடப்பாடி அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர் சொன்னது ஓகே, அது கொஞ்சம் ரீசனபிளான பதிலாக இருந்துச்சு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒருத்தர் ஒரு மனநிலையில் இருப்பார், அதனால் வந்து அதை நீங்கள் பெருசுப்படுத்த வேண்டாம்னு சொல்லியிருந்தார். அண்ணாமலை நடுமே எல்லாரும் சேர்ந்து விஜய் அவர்களை வந்து கார்னர் பண்ண வேண்டாம், இதுதான் வந்து அவருக்கு பாவம். யாருமே வந்து மனசார தான் கூட்டத்துக்கு வர்ற ரசிகர்கள் இறக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. அதனால் விஜய் அவர்கள் அப்படி நினச்சிருக்க மாட்டார். அவர் ஒழுங்காக மேனேஜ் பண்ணல, ஒழுங்காக வந்து இது பண்ணலன்னு தான் சொல்லியிருந்தார். அதுவும் ஓகே. ஆனால் எனக்கு வந்து கண்டிப்பாக விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கணுன்றது எனக்கு ஸ்ட்ராங் ஒப்பீனியன். ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபேஸ் பண்ணுற தைரியம் இல்லைன்னா நீங்கள் லீடர்ஷிப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் யார் லீடர்ஷிப்னா அண்ணாமலை மட்டும்தான் நான் வந்து தமிழ்நாட்டுக்கு இப்போது இருக்கக்கூடிய உகந்த லீடர்னு சொல்லுவேன். ஏன்னா வெளியே வந்து பேசணும், மக்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கணும். சும்மா வந்து நம்ம பேசுகிறதையே வந்து ஒரு தலைவர் வந்து பேசிட்டு போனார்னா அதுக்கு என்ன தலைவர்? இப்போ பாதி அரசியல் தலைவர்களோட ப்ரெஸ் மீட் எடுத்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எந்த ஒரு யூடியூபர் பேசுகிறாரோ அதே தான் வந்து அந்த தலைவரும் பேசிகிட்டு இருப்பார். அப்போ என்ன வித்தியாசமே இல்லையே. அண்ணாமலை நான் பேசுகிறது தான் எப்படி இருக்குன்னு சொன்னால் மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குது, எந்த ஆங்கிளில் பார்க்கணும், வேறு என்ன எதிர்பார்க்கணும். இப்போ சிபிஐ விசாரணை பண்ணணும், இவங்க எஸ்பி அண்ட் கலெக்டர் சஸ்பெண்ட் பண்ணணும், 500 பேர் போட்டாங்கன்னா அதில் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் சேர்ந்துருக்கு, அப்போ ஏமாத்துறாங்கிறதெல்லாம் வந்து தெளிவாக புரிய வைக்கிறாரு. இது மொத்தமாக ரூலிங் கவர்மெண்ட்டோட ஃபெயிலியர்ன்றதை வந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ப்ரெஷர் கொடுக்கணும். ஏன்னா இது டெஃபினட்டாக இது அவங்களோட ஃபெயிலியர் தான். அப்போ அந்த ப்ரெஷர் கொடுக்குறது இல்லாமல் ஒரு ஸ்ப்ளிட் ஆகி அவன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விபத்துன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு, ஒருத்தர் வந்து விஜய் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி பயங்கர கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கே ஒழிய ஒரு கிளியராக ஒரு ப்ரெஷர் கவர்மெண்ட்டுக்கு இல்லை. அது ஏன் இல்லைன்னு சொன்னால் ஒரு தெளிவான அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து ஃப்ரண்ட் ரன்னராக இல்லை. அது துரதிருஷ்டவசம் தான். அவர் சொல்கிறாரு, இன்வெஸ்டிகேஷனில் என்ன ட்ரிகர் ஆச்சு, இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு எது ட்ரிகர் ஆச்சு, ஒரு செருப்பு வீசுறாங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக அது வெளியே இருந்து ஒரு ஆள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி வந்து மக்கள் மத்தியில் திடீர்னு ஒரு பிரச்சனையாச்சு, இது ஒரு மாப் மென்டாலிட்டி ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுகிறாரு. மக்கள்கிட்டையுமே வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. ரொம்ப வயிறெறிஞ்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, தாவுறது, வண்டி பின்னாடியே வந்து விஜய் அவர்கள் வண்டி பின்னாடியே 100 பைக்கு போகிறது, வண்டி மேலே தாவுறதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ், டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறது, கோயில் மேலே ஏறி நிற்கிறதெல்லாம் வந்து பயங்கரமாக கண்ணத்துக்குரியது. கோயில், சர்ச்சு, மசூதி எதை பற்றி கவலைப்படாமல் மேலே ஏறுறது, தாங்க உயிரை பற்றி கவலைப்படாமல் ஏறுறது. ஸோ உங்கள் குடும்பத்துக்கு வந்து நீங்கள் அவ்வளோ முக்கியமான உயிர், நீங்கள் வந்து இந்த மாதிரி தலைவர்களுக்கெல்லாம் 10 லட்சத்துக்கு நீங்கள் ஒருத்தர், ஆனால் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் எல்லாமே. அப்போ நீங்கள் அதை வந்து முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டான அட்வைஸும் வச்சுருக்கிறாரு. சேம் டைம் சொல்கிறாரு, இப்போ வந்து அந்த இடத்துல ஆம்புலன்ஸே டக்குன்னு போயிட்டு நீங்கள் காப்பாற்ற முடியாது, நீங்கள் வந்து அந்த பொதுக்கூட்டம்லாம் இருக்கட்டும், அந்த விவிஐபி அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணுறது, விஜய் அவர்களாக மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ அந்த கூட்டத்தில் இருக்க விவிஐபிக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா கூட உங்களால் டக்குன்னு போய் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இடம் கொடுத்துருக்குறீங்க. ஸோ அட்டர் கொலாப்ஸ். இப்போ வந்து எடப்பாடி அவர்களுக்கு அந்த இடம் தான் கொடுத்துருச்சு, அதே இடம் தான் இவருக்கும் கொடுத்துருந்தாரு ஆர்குமெண்ட் வச்சா கூட அந்த க்ரௌடு இதுக்கு நீ கம்பேர் பண்ணக்கூடாது. இதில் வந்து ரொம்ப இளைஞர்கள் க்ரௌட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அவங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார். இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கேட்கும்போது தான் நம்மளுக்கு தெரியுது இவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், நம்ம என்ன எதிர்பார்க்கணும், என்ன பிரச்சனைகள் இருந்துச்சுங்கிறது நம்மளுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுது. ஒரு ப்ராப்பர் லீடரோடைய பற்றாக்குறை அது இன்னொரு ஆதங்கத்தை ஜாஸ்தி பண்ணுச்சு. ஏன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸரு அவருக்கு ஃபீல்டு தெரியும், இந்த பிரச்சனை அவரால் நல்லா ஹேண்டில் பண்ண முடியும். அவர் ஒரு லீடராக இருந்தாருன்னு சொன்னால் தமிழ்நாடு எப்படி பெட்டராக இருக்குங்கிறது பொதுவாக நம்மளுக்கு ஆதரவாளர்களுக்கு அந்த ஒரு ஆசை உண்டு. இந்த மாதிரியான கிரைசிஸ் சிச்சுவேஷனில் வந்து இன்னும் ஒரு ஏக்கமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சார் நம்ம தமிழ்நாடு டிசர்வ்ஸ் எ பெட்டர் லீடர்ஷிப். அதுவும் நம்ம கண்ணு முன்னாடி அதோட சாய்ஸும் இருக்குது, இருந்தாலும் அது வந்து பாசிபிலிட்டியே கண்ணுக்கு தெரியலைங்கும்போது இன்னும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்னையோடைய அப்டேட்டு. இறந்த எல்லாத்துக்குமே வந்து நம்ம மறுபடியும் ஒரு தடவை இரங்கல் தெரிவிச்சுக்கிறோம். அவங்களோட ஆன்மா சாந்தி அடையட்டும்.
அதுக்கு வந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இழப்பீடு தொகை அறிவிச்சிருக்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 10 லட்ச ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து 20 லட்ச ரூபா தரேன்னு சொல்லியிருக்கா. அப்படி மோடிஜி அவர்கள் 2 லட்ச ரூபா தரேன்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு பிஜேபி 1 லட்ச ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. பட் என்ன தான் பணமாக இருந்தாலுமே அந்த உயிருக்கு வந்து விலை மதிப்பு இல்லாத, இவர் சொல்கிற மாதிரி நான் 100 கோடி விட்டு வந்தேன், 150 கோடி விட்டு வந்தேன், 1000 கோடி விட்டு உச்சத்தில் விட்டு வந்தேன், என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். ஆனால் அவரே சொல்கிறார்ல, பணம்லாம் பார்த்தாச்சுன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி பணம் வந்து அது ஓகே, அது ஒரு கன்சோலேஷன் தானே ஒழிய இதெல்லாம் இன்வேல்யூபிள் லைஃப்ஸு, குழந்தைங்க லைஃப்லாம் வந்து இன்வேல்யூபிள். ஸோ அண்ணாமலை என்ன கடைசி என்ன சொன்னாருன்னு சொன்னால், இந்த 4 பேரோட ஆன்மை எப்போ சாந்தி அடையணும், இந்த மாதிரி ஒரு திரும்ப ஒன்று சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது, அதை இப்போவாச்சும் நம்ம வந்து முழிச்சு தெளிவான ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வேலைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் முடித்தார். அது உண்மை தான். ஸோ எல்லோரும் குணமடையணும், இனி இந்த மாதிரி தப்பு திரும்ப நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை வேண்டிக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.